அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவை கேட்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அஸ்ட்ரோமணிமேகலையின் அன்பான வணக்கம். இந்த ஜாதகம் இப்போ 23 முடிஞ்சு 24க்கு போயிட்டு இருக்கு ஜாதகம். ஒரு ஆண்மகனுடைய ஜாதகம். நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாதகத்துல ஒரு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லலான்னு தான் இந்த ஜாதகம் பதிவிடப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா, கடக லக்னம், கடகராசி, ஆயில்ய நட்சத்திரம். லக்னமும் ஆயில்யத்துல இருக்கு, சந்திரனும் ஆயில்யத்துல இருக்கு, குருவும் ஆயில்யத்துல இருக்காரு. அப்போ எல்லாமே மிட் பாயிண்ட்ல இருக்காங்க. 3 டிகிரிக்குள்ள எல்லாம் 3 பேருமே இருக்காங்க. அதாவது 3ஆம் பாதத்துல இருக்கு. மற்றது 2ம் பார்த்தீங்கன்னா, லக்னமும் ராசியும் மிட் பாயிண்ட்ல இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா, சொல்லக்கூடிய விஷயம், இவன் 24 வயசு ஆகுது அப்படின்னா, இந்த தம்பி என்ன பண்றான்னா, டிப்ளமோ படிச்சுட்டு 2 நிமிஷம் டிப்ளமோ படிச்சுட்டு டிப்ளமோவில் ட்ரிபிள் எடுத்திருக்கான். ட்ரிபிள் எடுத்து 3 வருஷம் முடிச்சுட்டு வேலைக்கு போயிருக்கான். சென்னைக்கு வேலைக்கு போயிருக்கான். வேலைக்கு போய் 1 வருஷம் வேலை பார்க்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, சுக்கிர திசை நடந்துட்டு இருக்குது. பிறக்கும்போது இவனுக்கு ஆயில்ய நட்சத்திரம் புதன் திசை, அதுக்கப்புறம் கேது திசை, அதுக்கப்புறம் சுக்கிர திசை ஆரம்பிச்சிருச்சு. சுக்கிர திசை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட இப்போ 9, 10 வருடங்கள், 10வது வருஷம் போயிட்டு இருக்கு. அப்போ பாதி போயிட்டு இருக்கு. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, சுக்கிரன் இந்த ஜாதகத்துக்கு யோகாதிபதி. கடக லக்னம், கடக ராசிக்கு பாக்கியாதிபதி உச்சம் பெற்று லக்னத்தில் அமர்ந்து, சுகாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்று மூலத்திரிகோணம் பெற்று, 3ஆம் அதிபதி புதனும் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பெற்று, கல்விக்கு அதிபதியான சூரிய பகவானுடன் சேர்ந்து, 2ஆம் இடத்து அதிபதியோடு சேர்ந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதும், லக்னத்தை தொடர்ந்து 5 கட்டங்கள் கிரகம் இருக்கிறதும் ஒரு அற்புதமான யோக பலன் இல்லையா? இப்ப காலையில சந்திரா வரதராஜன் மேம் சொன்ன மாதிரி, லக்னத்துக்கு இருபுறமும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறாங்க. சனியும் செவ்வாயும் பார்வையில இருக்காங்க. சனியினுடைய பார்வையில செவ்வாய் இருக்காரு. அப்போ இது ரொம்ப ஒரு யோகமான ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுக்கலாம் இல்லைங்களா? இப்ப என்னன்னா, படிச்சு முடிச்சுட்டு அவன் 20 வயசுல எல்லாம் சென்னை போறான், வேலையில போயிருக்கான். திடீர்னு இவனுக்கு வயிறு வலி எடுக்குது. வயிறு மீன்ஸ் என்னன்னா, நெஞ்சில இருந்து பித்தப்பை, அப்பண்டிஸ் மாதிரி பித்தப்பை ப்ராப்ளம் வருது இவனுக்கு. அப்போ அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் ஒன்று பண்றாங்க. பண்ணி, ஏன்னா சுக்கிர திசை ஏன் பண்றாங்க? அந்த ஆப்ரேஷன் பித்தப்பை சம்பந்தமான ஆப்ரேஷன் ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதியான குரு பகவானுடைய 6ஆம் அதிபதி, நோய்க்குண்டான 6ஆம் அதிபதி லக்ன கோணம் ஏறுவது தவறு. அது உச்சம் இல்லையா? அப்போ சந்திரன் குரு சேர்ந்ததுன்னா தோட்டங்காடு விவசாயங்கள் உண்டு. அது ஒரு 10 ஏக்கர் 6 ஏக்கருக்கு மேல 10 ஏக்கருக்குள்ள இவங்களுக்கு தோட்டங்காடு இருக்கு. ஆடு மாடு கோழி எல்லாமே இருக்கு. கிராம விவசாய குடும்பம் எல்லாமே இருக்கு. சொந்த வீட்டில் இருக்காங்க. இதெல்லாமே நோ ப்ராப்ளம். அப்போ இவன் என்னன்னா, படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி உத்தியோகம் அப்படின்ற இடத்துக்கு போகும்போது, அந்த 6ஆம் இடம் வேலை வாய்ப்பை டச் பண்ணும்போது இவனுக்கு நோய் ஃபார்ம் ஆகுது. அப்போ ஏன் அப்படின்னா, 6ஆம் அதிபதி குரு அவயோகியாகி, திதிசூன்யாதிபதியாகி, புதனுடைய நட்சத்திரம் ஏறி உட்கார்ந்துருக்கு. இது ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கும்போது, அந்த நட்சத்திராதிபதின்னு சொல்லுவோம்ல. இப்ப நம்ம என்ன ஒரு கான்செப்ட் சொல்றோம்னா, ஒருத்தரை சார்ந்து லக்னம், ராசி, குரு எல்லாமே ஒருத்தரை சார்ந்து இருக்கு அப்படிங்கும்போது, அந்த சாரநாதன் சாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. சாரம் துருப்பிடிச்சு போச்சு அப்படின்னா, சாரத்துல கரையா ஏறுதுன்னா, நம்ம அந்த சாரத்து மேல நின்று வேலை செய்ய முடியாது. அந்த மாதிரி இங்கு சார்ந்து இருக்கக்கூடிய கிரகங்களான ஆயில்யத்துக்கு உண்டான புதன் பகவான் உச்சத்துல வக்கரம் பெறும்போது என்ன ஆகுதுங்க? யாரையாவது ஒருத்தரை டிஃபெண்ட் பண்ணி வாழ்ற நிலை வருது. உச்சத்துல வக்ரம் பெற்று அஸ்தங்கமும் பெறாரு. அப்ப அஸ்தங்க வக்கரம் பெறும் பொழுது அது செயல்பாடு இல்லாம போயிருது. அப்போ அனைத்துமே ஹார்ட்ல இருக்கிற பித்தப்பைட்ட நோயை கிரியேட் பண்ணுது. ஆயில்யம் பித்தப்பை சர்ப்ப நட்சத்திரம் இல்லையா? விஷம் சார்ந்த விஷயங்கள் அது அதிகமாகுது. வலி தாங்க முடியாம மறுபடியும் வர்றான். வந்தோடனே மெட்ராஸ்ல ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் அதிகமா வெயிட் தூக்கி வேலைக்கு போகக்கூடாது, கொஞ்சம் மேலோட்டமா வேலை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க.
22 வயசுல எல்லாம். இவன் உடனே சரின்னு கொஞ்ச நாள் வீட்டுல இருக்கான். ஏன் அப்படின்னா 6ஆம் அதிபதி அவயோகியாக மட்டுமல்ல, 6ஆம் அதிபதி லக்னாதிபதி தொடர்பு விட்டாலே நிரந்தர நோயாளின்றான். ஓகேங்களா? அடுத்தது அவன் உத்தியோகத்துக்கு போனாலே இந்த பிரச்சனை வருது. அதுக்கு அடுத்தது சுக்கிரன் உட்கார்ந்து திசை நடத்திட்டு இருக்காரு. அவரு குரு சாரம் ஏறி திசை நடத்துறாரு. அங்க இருக்கிற விஷயமே அதுதான். 6ஆம் அதிபதி பகை கிரக நட்சத்திரம் ஏறி உட்கார்ந்து தசாபுத்தி நடத்துது. இதுக்கும் சுக்கிரன் யோகி. அப்போ அவயோகிக்கு உண்டான வேலையையும் அது சரிவர செய்யுதுங்கிறது தான் அங்க இருக்கிற ஒரு விஷயம். இந்த ஒரு விஷயத்த சொல்றதுக்கு தான் அந்த ஜாதகம் பதிவிடப்பட்டது. அது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்ப போய் ஒரு தோட்டத்துல வந்து ஒரு ஒரு பெரிய எஸ்டேட்ல போய் அத சூப்பர்வைசர் வேலைக்கு இருக்கான். ஒரு தோட்டத்துல போய் ஒரு தென்னந்தோப்பு தோப்பு துறவுகள் இருக்கக்கூடிய இடத்துல அது பாருங்க, சந்திரன் குரு சுக்கிரன் 3 பேரும் ஆட்சி உச்சம் பெற்று மூலத்திரிகோணம் பெற்று சுக்கிரன் ஆட்சி பெற்று புதன் ஆட்சி பெற்று இந்த 4 கிரகங்களும் காசு பணத்துக்கு சொத்து சுகங்களுக்கு இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு ஆதிபத்தியம் பெற்றது. அப்போ இதெல்லாம் ஆட்சி பெற்று இருக்கும் பொழுது இவனுடைய வாழ்வாதாரம் பாருங்க, தோப்பு துறவுக்குள்ளேயும் ஏசியாட்ட கொண்டு போய் உட்கார வச்சு அது ஒரு மேனேஜ்மெண்ட் பவர்ல தான் கொண்டு போய் உட்கார வைக்குது. 22 வயசுல கொண்டுட்டு போய் தோப்புல சூப்பர்வைசரா கொண்டு போய் விடுறாங்க. சூப்பர்வைசர் வேலைக்கு போறான். சூப்பர்வைசர் வேலைக்கு போனாலும் மறுபடியும் இப்போ வயிறு வலிக்குது. வலி நிக்கவே மாட்டேங்குது. எனக்கு அல்லைலக்கா வலதுபுறம், அதாவது வலதுபுறம் இருக்கக்கூடிய அல்லையில லக்னத்துல இருந்து 7 கட்டம் வலது, அதுக்கப்புறம் இடது. நம்ம அந்த கண் எடுக்கும் போதெல்லாம் நம்ம குழுவுல பேசணும். அப்போ இந்த வலது பக்கம் இருக்கக்கூடிய விலா எலும்புல கீழே எனக்கு வலி தாங்கவே முடியலைங்கக்கா. நான் என்ன பண்றதுன்னே தெரியலம்மா. வீட்டுல சொன்னாலும் உனக்கு இதுதான் வேலையான்னு கேக்குறாங்க. நான் என்ன பண்ணட்டும்னு அவன் ஜாதகத்தை அனுப்பிச்சு எனக்கு வீச அனுப்பிச்சு கேக்குறான். நான் யூடியூப்லாம் பார்த்தேன். நான் கொஞ்சம் ஜோதிஷத்தை வந்து அதிகமா பார்ப்பேன். அதனால வந்து நான் என்ன செய்யட்டும்? எனக்கு வந்து டாக்டர் நானும் டாக்டரை கன்சல்ட் பண்றேன், டேப்லெட் சாப்பிடுறேன், மாத்திரை மருந்து சாப்பிட்டுக்கோ அப்படிங்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்கிறாங்க. ஆனா எனக்கு வலி தாங்கவே முடியலக்கா அப்படிங்கிறான். மறுபடியும் இப்ப வேலைக்கு போய் 1 இயர் வேலை பார்க்கறான். இந்த 1 இயராவே எனக்கு வலி இருக்குதுங்கக்கா அப்படிங்கிறான். டேய், இந்த வலி இப்படியே இருந்ததுன்னா சூசைட் பண்ணிக்கலாமான்னு தோணும். அதனால நீ கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இல்லைங்கக்கா. அப்படின்னு ஆப்ரேஷன் பண்ணதுனால அதிகமான வெயிட் தூக்கக்கூடாது பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கக்கா. நீ வெயிட்டே தூக்க வேண்டாம்டா. இந்த கிரகம் உன்னை சொகுசா தாண்டா வச்சுக்கிறதுக்கு பார்க்கும். நீ சனி செவ்வாயை கையில் எடு. சனியும் செவ்வாயும் இருபுறமும் லக்னத்துக்கு இருபுறமும் சனி செவ்வாய் சேர்ந்து இருக்குது. அதனால நீ கொஞ்சம் பாடி ஒர்க் பிசிக்கல் ஒர்க் பண்ற மாதிரி வேலை ஒரு கம்பெனில ஒரு மிஷினரி சம்பந்தப்பட்ட இடத்துல போய் நீ வேலை பாரு. ஜனங்க பொது ஜனங்க நிறைய இருக்கிற இடத்துல போய் நீ வேலை பாரு. 10 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் போதும் அப்படின்னதுக்கு, அக்கா நிறைய கூப்பிடுறாங்கக்கா. அவனுக்கு பாருங்க வேலை இல்லைன்னுலாம் இல்ல, நிறைய கூப்பிடுறாங்க வேலை. அவன் வேலை இல்லைன்னு இருக்கான். இவனுக்கு என்னன்னா, இவன் எலக்ட்ரிஷியன் பில்டிங்க்கு எலக்ட்ரிஷியன் வேலைக்கு என்னை கூப்பிடுறாங்கக்கா, நான் போலான்னு இருக்கேன், போகட்டுமா? அடுத்தது சென்னையில மிஷின் ஆபரேட்டரா கூப்பிடுறாங்கக்கா, நான் போகட்டுமா? நான் போய் வீட்டுல அவன் என்னங்கிறான், சொந்த சொந்த இடத்துல போய் வீட்லயே போய் நான் ஆடு மாடு வாங்கி பண்ண மாதிரி வச்சு, கோழி ஆடு பண்ண மாதிரி வச்சு நான் வளர்த்தவா? எத்தனை கேள்வி கேட்கறான்னு பாருங்க. அத்தனைக்கும் உனக்கு ஆப்ஷன் இருக்குது. ஆனா எங்க அம்மா அப்பா வர வேணாங்கிறாங்க. எங்க அம்மா அப்பா நீ இப்பவே வந்து விவசாயம், நாங்க தான் விவசாயத்துல விழுந்து வீணா போறோம்னா நீ வந்து என்னடா பண்ண போற? நீயும் இந்த விவசாயத்திலே இருந்தீன்னா நாளைக்கு பொண்ணுக்கு எல்லாம் கட்ட முடியாதுடா. நீ வெளியில போடா வேலைக்கு படிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து இப்ப விவசாயம் பண்ண வேண்டாங்கிறாங்களாம். அதனால அவனுடைய கேள்வி, டேய் நீ ரிசர்வ் மூட்ல போய் நீ ஒரு தோட்டம் தொரவுக்குள்ள தனிமையில இருந்தீங்கன்னா இந்த குருவும் சந்திரனும் உன்னை நோயினுடைய கான்செப்ட் அதிகப்படுத்தி உன்னை சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு கொண்டுட்டு போயிரும். தயவு செஞ்சு நீ வெளியில வா. நீ வெளியில போய் ஜனங்க நிறைய இருக்கிற இடத்துல இரு. பிசிக்கல் ஒர்க் நிறைய வந்து கடின உழைப்ப கையில் எடு. எடுத்த அப்படின்னா, அதாவது ரொம்ப வெயிட் தூக்க வேண்டாம். ஓடுறது ஒடியாடுறதுங்கிற மாதிரி நீ சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த வேலை மேல உன் கவனத்தை செலுத்து. மூளை ஃபிட் ஆயிருச்சுடா உனக்கு. நோய் இருக்குதுங்கிறது ஃபிட் ஆயிருச்சு. இந்த சுக்கிரதசை முடியிற வரைக்கும் 33 வரைக்கும் நோய் உன்னை விடாது. நீ விட்டேனாலும் நோய் உன்னை விடாது. நோய் உன்னை விட்டாலும் நீ விட மாட்ட. அதனால இதை விட்டுட்டு நீ வெளியில போய் ஜனங்களோட சேர்ந்து இரு. அப்படி இருக்கும்போது நமக்கு இந்த ப்ராப்ளம் வலிக்குதுங்கிற விஷயமே உனக்கு தெரியாதுடா. அது சரியாயிக்கும். ஜனங்களோட ஒன்னா ஹாப்பியா இருடா. ஒண்ணுமே பண்ணாது. சம்பளத்தை பார்க்காத. ஆஸ்பத்திரிக்கு கொடுக்குற காசு கட்டாச்சுனாலே போதும்டா. நீ சாப்பிட்டுட்டு 33 வரைக்கும் தெளிவாரு. கல்யாணம் எல்லாம் ஆகும்டா. நீ போய் முதல்ல வந்து
பிசிக்கல் ஒர்க்கோட வேலை பாருன்னு சொல்லி இந்த ஜாதகத்துக்கு அறிவுரை செய்யப்பட்டு இன்னும் சில வழிபாடுகள் சொல்லி நிறைவு செய்யப்பட்டது. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்.